வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மூலிகை மருத்துவம் யூடியூப் சேனல். நம்மளுடைய இன்றைய டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நினைத்து பார்க்க முடியாத நன்மைகளை தரும் கோரைக்கிழங்கு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோரைக்கிழங்கோட நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். கோரைக்கிழங்கு இது ஒரு புல் வகையை சார்ந்தது. இந்த கோரைப்புல்லோட அடிபாகத்தில் வேர்வையின் கீழ் இருக்கும் பகுதி தான் கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு தான் பல நன்மைகளை கொண்டது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோரைக்கிழங்கோட நன்மைகளை பற்றி பார்ப்போம். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தவங்களாக இருந்தால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நம்மளோட சேனலோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகலாம். கோரைக்கிழங்கு, இந்த கோரைக்கிழங்கோட அறிவியல் பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைப்ரஸ் ரொட்டான்டான்ஸ். இதோட ஆங்கில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்டுகிராஸ். இதை நடைமுறையில் நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோரைப்புல், கோரைக்கிழங்கு, வராக மொழி அப்படின்னு அழைக்கப்படுது. இது பெரும்பான்மையான இடங்களில் நிலங்களில் காணப்படுது. வயல்வெளிகளில், காடுகளில், ஏரி குளங்களில் எளிமையாக கிடைக்கக்கூடியது இந்த கோரைப்புல். இந்த கோரைப்புல்லோட அடிப்பகுதியில் வேரின் நுனியில் இருக்கிறது தான் கோரைக்கிழங்கு. இன்றைக்கி நம்ம இந்த கோரைக்கிழங்கோட மருத்துவ பலன்களை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கோரைக்கிழங்கு. இந்த கோரைக்கிழங்கு இது மலேரியா ஜுரங்களையும் விஷ ஜுரங்களையும் நீக்கும் தன்மையுடையது. இதை எப்படி பயன்படுத்தலான்னா, கோரைக்கிழங்கு, இஞ்சி, கடுக்காய், அதிமதுரம், மிளகு, நிலவேம்பு இவற்றுடன் சேர்த்து காய்ச்சி கொதிக்க வைத்து குடித்து வந்தால் எப்பேற்பட்ட ஜுரங்களையும் நீக்கும் தன்மையுடையது. கோரைக்கிழங்கை பொடி செய்து சாப்பிட்டு வந்தால் தோல் நோய்களை போக்கும், தோலை பளபளப்புடன் வைத்திருக்கும். கோரைக்கிழங்கு பொடி, கஸ்தூரி மஞ்சள் பொடி இவற்றை சந்தனத்துடன் சேர்த்து பால்விட்டு அரைத்து முகத்தில் பூசி வந்தால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள், முகப்பொருட்கள் நீக்கும். கோரைக்கிழங்கின் பொடியை பசும்பால் விட்டு அரைத்து உடலில் பூசி வந்தால் வியர்வை நாற்றம் போகும். இரத்த சுத்தத்தை தரக்கூடிய கோரைக்கிழங்கு பெண்களுக்கு பெரிதும் பயன்படுகின்றன. பெண்களுக்கு ஏற்படும் கருப்பாய் வாய் புண்களை ஆற்றும் தன்மையுடையது. மாதவிடாய் பிரச்சனைகளை சரி செய்து அவற்றின் தூண்டும் தன்மையுடையது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு இந்த கிழங்கின் பொடி செய்து உள்ளுக்கு சாப்பிட்டு வரலாம். இல்லையெனில் மார்பகத்தின் மீது 4 பச்சை கிழங்கை இடித்து பால்விட்டு அரைத்து பற்று போட்டு வந்தால் தாய்மார்களுக்கு பால் சுரப்பு அதிகம் ஏற்படும். சிறுநீரை பெருக்கும் தன்மையுடையது. ஞாபக சக்தியை அதிகமாக்கும். செரிமான பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வாக இருக்கின்றது. கோரைக்கிழங்கு பொடியை தேனில் கலந்து சுண்டக்காய் அளவு சாப்பிட்டு வந்தால் வயிற்றில் உள்ள குடல் புழுக்கள் வெளியேறும். உடலுக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். இது விஷமுறிவு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. தேன் குளவி கடித்த இடத்தில் பச்சை கோரைக்கிழங்கை அரைத்து பற்று போட்டு வந்தால் விஷம் முறியும். இந்த கிழங்கை நீரில் காய்ச்சி 2 ஸ்பூன் கஷாயம் குழந்தைகளுக்கு கொடுத்து வர செரிமான பிரச்சனைகள் சரியாகும். குதிகால் வலியை சரி செய்யும் தன்மையுடையது. உடல் சோர்வை நீக்கும். உடலை சுறுசுறுப்புடன் வைத்திருக்கும். தினமும் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் புத்தி கூர்மையை ஏற்படுத்தும், தாதி விருத்தியை ஏற்படுத்தும். தினமும் 1 ஸ்பூன் கோரைக்கிழங்கு பொடியுடன் தேன் கலந்து சாப்பிட்டு வந்தால் உடல் வலி, தசை வலிகளை நீக்கும் தன்மையுடையது. இந்த கிழங்கானது பெண்களுக்கு நன்மை செய்வது போலவே ஆண்களுக்கும் மிக அதிக அளவில் நன்மை செய்து வருகிறது. இந்த கோரைக்கிழங்கு பொடி நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடியது. இந்த கோரைக்கிழங்கு பொடியை 1 மண்டலம் அளவு தொடர்ந்து பாலிலோ தேனிலோ கலந்து சாப்பிட்டு வரும்போது ஆண்மை குறைவை நீக்கி நரம்பு தளர்ச்சிகளை போக்கும். தேகத்துக்கு புது தெம்பையும் வலிமையும் வன்மையையும் ஏற்படுத்தும். குழந்தை இல்லாத தம்பதியினர்கள் கோரைக்கிழங்கின் பொடி, அமுக்குரா பொடி மற்றும் நெரிஞ்சல் பொடி சம அளவு எடுத்து வேலைக்கு 5 கிராம் அளவு பாலில் கலந்து காலை மாலை 1 மண்டலம் சாப்பிட்டு வர இந்துவில் உள்ள குறைகள் நீங்கி உயிரணுக்கள் அதிகப்படுத்தி குழந்தை பேறு ஏற்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு
பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கின்றேன். என் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.